Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான போர்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே எந்த போர்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் வந்து 5 சப்ஜெக்ட்ஸுமே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து எலாபரேட்டடா டீடைல்டா வந்து இந்த வீடியோல எல்லா கம்ப்ளீட் ரெடியூஸ்டு சிலபஸை வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம தமிழ் பார்த்தலாம். தமிழ்ல வந்து கண்டென்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நான் சொல்றத வந்து மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற எது வந்து சிலபஸ்ல இருக்கோ நான் அதை மட்டும் சொல்றேன். ஒமிட் பண்ணதை நான் சொல்ல மாட்டேன், வேண்டான்னு இருக்கிறத சொல்ல மாட்டேன். எது படிக்கட்டுமோ நான் அதை மட்டும் தான் சொல்றேன். இயல் 1ல அமுதென்று பேர், திராவிட மொழி குடும்பம் இருக்கு, தமிழ் ஓவியம், தமிழ் வீடு தூது, தொடர் இலக்கணம், இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய சிலபஸ். இயல் 2 பெரிய புராணம், புறநானூறு. இயல் 3 ஏறு தழுவுதல், மணிமேகலை, அகழ்வாய்வுகள், வல்லினம் மிகும் இடங்கள், திருக்குறள். உள்ளத்தின் சீர்ல எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. இயல் 4 ஓ என் சமகால தோழர்களே, உயிர் வகை, விண்ணையும் சாடுவோம், வல்லினம் மிகா இடங்கள். இது இயல் 4. அடுத்து இயல் 5 பார்க்கலாம். இயல் 5 கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு, வீட்டிற்கோர் புத்தகச்சாலை, இடைச்சொல், உரிச்சொல். இயல் 6 ராவண காவியம், நாச்சியார் திருமொழி, புணர்ச்சி, திருக்குறள். இயல் 7 இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, சீவக சிந்தாமணி. இயல் 8 பெரியாரின் சிந்தனைகள், யாப்பிலக்கணம். இயல் 9 தாய்மைக்கு வறட்சி இல்லை. தமிழோட ரெடியூஸ்டு போர்ஷன் சிலபஸ் எவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும் நான் அந்த கண்டென்ட் பேஜ் வச்சு சொல்றேன். அண்ட் கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டா சொல்றேன். இங்கிலீஷ்ல ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ்க்கான சிலபஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல லேர்னிங் த கேம், ஸ்டாப்பிங் பை woods on a snowy evening. Unit 2 I can't climb trees anymore, the fun they had. 3ல வந்து கிராமர் பார்ட் மட்டும்தான் தேர்ட் யூனிட்ல. 4th யூனிட் "17 oranges", "The spider and the fly". 5th யூனிட்லயும் கிராமர் மட்டும்தான். 4th யூனிட் இதோட ஓவர்.
5th unitல grammar and 6th unit the comet, mother's voice, 7th unit a birthday letter, Christmas truce. So grammar part வந்து நான் செப்பரேட்டா சொல்லியிருந்தேன். ஸோ இதை இப்போ நான் மார்க் பண்ணது வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல learning the game, stopping by woods on a snowy evening. Second unit, I can't climb trees anymore, the fun they had. Third unitல grammar part மட்டும் தான், ப்ரோஸ் போயம் ரெண்டுமே இல்ல. Fourth unitல 17 oranges, the spider and the fly. Fifth unitலயும் grammar மட்டும் தான். Sixth unitல poem, the comet, mother's voice. Seventh unitல a birthday letter, the Christmas truce. So grammar part மட்டும் நான் உங்களுக்கு இப்ப தனியா வந்து ஷோ பண்றேன். So unit 1ல வந்து என்ன grammar part இருந்தது அப்படின்னா prepositional phrase, prepositional and prepositional verbs. Preposition and prepositional verbs. இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு. செகண்ட் யூனிட்க்கு degrees of comparison, degrees of comparison second unitக்கு. Third unitக்கு clauses and phrases, non-finite verbs, gerunds. So இந்த மூணும் third unitக்கு. Next one fourth unitக்கு phrasal verbs, auxiliary verbs and modals. Models. So இது வந்து fourth unitக்கு. Fifth unit tenses. Tenses, fifth unit. Sixth unit active voice, passive voice. Active and passive voice. Next வந்து connectors. Seventh unitக்கு determiners, a reported speech. Determiners. Next one வந்து reported speech. Direct speech, indirect speech இருக்கும் இல்லையா, அந்த reported speech அது. So இந்த grammar part இங்கிலீஷ்கான syllabus, reduced syllabus. So இத மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கன்னா போதும். Next one maths பார்க்கலாம். Mathsல வந்து content page எடுத்துக்கோங்க. இதுல first unit set language, இதுல 1.1, 1.2, 1.3 and 1.4 நாலு இருக்கு. செகண்ட் யூனிட்ல 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5
இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ரேடிக்கல் நோட்டேஷன் இது வரைக்கும் போர்ஷன்ல இருக்கு. நீங்க படிக்க வேண்டியது இதெல்லாமே. நான் சொல்றது மட்டும் தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. தேர்ட் யூனிட் அல்ஜிப்ரா 3.1ல இருந்து 3.7 வரைக்கும் உங்களுக்கு எல்லா யூனிட்ஸுமே இருக்கு. ஓகே, 3.1ல இருந்து 3.7 வரைக்கும். ஃபோர்த் யூனிட்ல 4.4, 4.5, 4.6, 4.7. திரும்பவும் சொல்றேன், நான் சொல்ற யூனிட்ஸ் மட்டும் நீங்க படிக்க வேண்டியது. நீங்க படிக்க வேண்டியதை மட்டும் சொல்றேன், அவாய்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்லல. 5th யூனிட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 5.1, 5.2, 5.3, 5.4. 6th unit trigonometry, so 6.1, 6.2, 6.3, 6.4. 7th unit mensuration, mensuration 7.4, 7.5. 8th unit 8.1, 8.2. 9th unit probability. 9th unit 9.1, 9.2, 9.3, 9.4, 9.5. so இது எல்லாமே இருக்கு, கம்ப்ளீட் யூனிட் இருக்கு. so இது எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்ல நீங்க படிக்க வேண்டிய யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து சயின்ஸ் பார்க்கலாம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், உங்களுக்கு சயின்ஸோட புக்ல கண்டென்ட் பேஜ்ல வந்து கிளியரா அந்த 1.1 சப்டிவிஷன் அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால நான் ரிட்டன் பேட்டர்ன்ல வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். நீங்க இதை பார்த்து உங்க புக்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட் 1.1 physical quantities and units, 1.1.1 physical quantities, 1.1.2 units, 1.2 SI system of units, 1.3 fundamental units, 1.3.1 length, 1.3.2 mass, 1.3.3 time, 1.3.4 temperature, 1.4 unit prefixes, 1.6 vernier caliper and screw gauge, 1.7 screw gauge. Second unit motion. ஸோ திரும்ப சொல்றேன், இது கண்டென்ட் பேஜ்ல உங்களுக்கு இருக்காது. நீங்க லெசனுக்குள்ள போயிட்டு என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு போர்ஷன்ல இருக்கோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 2 மோஷன். 2.1 rest and motion, 2.2 types of motion, 2.2.1 uniform and non-uniform motion, 2.3 distance and displacement, 2.3.1 distance, 2.3.2 displacement, 2.4 speed, velocity and acceleration, 2.4.1 speed, 2.4.2 velocity, 2.4.3 acceleration, 2.5 graphical representation of motion along straight line, 2.5.1 the distance time graph for uniform motion, 2.5.2 the distance time graph for non-uniform motion, 2.5.3 velocity time graph. Unit 3 fluids. 3.1 thrust and pressure, 3.2 pressure in fluids, 3.2.1 pressure due to liquids, 3.2.3 pressure due to the liquid column, 3.3 atmospheric pressure, 3.4 Pascal's law, 3.5 density, 3.5.3 floating and sinking, 3.5.4 application of principle of flotation, 3.6 buoyancy,
3.7 Archimedes principle. Fourth unit, electric charge and electric current. 4.1 electric charges. 4.1.1 measuring electric charge. 4.1.2 electric force. 4.1.3 electric field. 4.1.4 electric potential. 4.2 electric current. 4.2.1 direction of current. 4.2.2 measurement of electric current. 4.2.3 electromotive force. 4.2.4 potential difference. 4.2.5 resistance. 4.5 types of current. 4.5.1 direct current. 4.5.2 alternating current. Unit 5 magnetism and electromagnetism. அது ஆக்சுவலி கேமரால ஃபிளாஷ் இருந்ததுனால லெட்டர்ஸ் வந்து மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எழுதி இருக்கிறது புரியல அப்படின்னா நான் சொல்றேன், என்னோட வாய்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூனிட் 5 magnetism and electromagnetism. 5.1 magnetic field. 5.2 magnetic field lines. 5.2.1 magnetic flux. 5.2.2 properties of magnetic lines of forces. 5.3 magnetic effect of current. 5.4 force on a current carrying conductor in a magnetic field. 5.5 force on parallel current carrying conductors, connection between electricity and magnetism. 5.6 electric motor. 5.7 electromagnetic induction. 5.8 electric generator. Unit 6 light. 6.1 reflection of light. 6.1.1 laws of reflection. 6.4 concave mirror. 6.4.1 image formation. 6.4.2 sign convection for measurement of distances. 6.4.3 mirror equation. 6.4.4 linear magnification. 6.5 convex mirror. 6.5.1 image formation. 6.6 speed of light. 6.7 refraction of light. Unit 7 heat. 7.1 effects of heat. 7.2 transfer of heat. 7.2.1 conduction. 7.2.2 convection. 7.2.3 radiation. 7.6 change of state. 8th unit sound. 8.1 production of sound. 8.2 propagation of sound waves. 8.2.1 sound needs a medium for propagation. 8.3 characteristics of a sound wave. 8.5 speed of sound. 8.9 ultrasonic sound. 8.9.1 applications of ultrasonic waves. 9th one universe. 9th unit. 9.5 Kepler's laws. 9.6 International Space Station. 9.6.1 benefits of ISS. 9.6.2 ISS and international cooperation. 10th unit matter around us. So இது வரைக்கும் நம்ம physics பார்த்தோம், இதுக்கு மேல இருக்கிறது chemistry. Matter around us. 10.1 classification of matter. 10.1.1 elements. 10.1.1 elements. 10.1.2 compounds. 10.1.3 mixtures. 10.1.4 difference between compounds and mixtures. 10.2 types of mixtures. 10.2.1 homogeneous and heterogeneous mixtures. Unit 11 atomic structure. 11.5 atomic number and mass number. 11.5.1 electronic configuration of atoms. 11.5.2 valence electrons. 11.5.3 valency. 11.6 isotopes, isobars, isotones. 11.6.1 isotopes. 11.6.2 isobars. 11.6.3 isotones. 11.7 laws of chemical combinations. 11.7.1 law of multiple proportions. 11.7
laws of chemical combinations. So again, 2 times சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். 11.7.1 law of multiple proportions, 11.7.2 law of reciprocal proportions, 11.7.3 Gay-Lussac's law of combining volumes. 12th unit, periodic classification of elements. 12.1 early concepts of classification of elements. 12.1.1 Dobrynin's triads. 12.1.2 Newland's law of actives. 12.1.3 Mendeleev's periodic table. 12.3 metals, non-metals, metalloids. 12.3.1 metals. 12.3.2 non-metals. 12.3.3 metalloids. Unit 13 chemical bonding. 13.3 types of chemical bond. 13.3.1 ionic or electrovalent bond. 13.3.2 covalent bond. 13.3.3 coordinate covalent bond. Unit 14 acids, bases and salts. 14.1 acids, 14.1.1 classification of acid, 14.1.2 properties of acids, 14.1.3 uses of acids, 14.2 bases, 14.2.1 classification of base, 14.2.2 properties of bases, 14.2.3 uses of bases, 14.3 test for acids and bases. 15th unit carbon and its compounds. 15.1 discovery of carbon milestones. 15.2 compounds of carbon classification. 15.2.1 organic compounds of carbon. 15.2.2 inorganic compounds of carbon. 15.3 special features of carbon. 15.3.1 catenation. 15.3.2 tetravalency. 15.3.3 multiple bonds. 15.3.4 isomerism. 15.7 plastics catenated long chain carbon compounds. 15.7.1 drawbacks of plastics. 15.8 new rules to make Tamil Nadu plastic free. 15.8.1 banned items. 15.9 role of students in the prevention of plastic pollution. 15.9.1 what can you do to prevent plastic pollution. 15.9.2 practice in our daily life. 16th unit applied chemistry. 16.2 pharmaceutical chemistry. 16.2.1 drugs. 16.2.2 characteristics of drugs. 16.3 electrochemistry. 16.3.1 electrochemical cell. 16.4 radiochemistry. 16.4.1 applications of radiochemistry. Unit 17 animal kingdom. 17.1 classification of living organisms. 17.1.1 basics for classification. 17.2 invertebrata. 17.2.1 phylum Porifera. 17.2.2 phylum Coelenterata. 17.2.3 phylum Platyhelminthes. 17.2.4 phylum Aschelminthes. 17.2.5 phylum Annelida. 17.2.6 phylum Arthropoda. 17.2.7 phylum Mollusca. 17.2.8 phylum Echinodermata. 17.2.9 phylum Hemichordata. Unit 18 organization of tissues. 18.1 plant tissues. 18.1.1 meristematic tissue. 18.1.2 permanent tissues. 18.2 animal tissues. 18.2.1 epithelial tissue. 18.2.2 connective tissue. 18.2.3 muscular tissue. 18.2.4 nervous tissue. 19th unit plant physiology. 19.1 trophism in plants. 19.1.1 types in trophism, types of trophism. 19.2 nastic moments. Unit 21 nutrition and health. நல்லா கவனிச்சீங்கன்னா யூனிட் 19க்கு அப்புறம் யூனிட் 21 வந்திருக்கும். யூனிட் 20 வந்து இல்லை சிலபஸ்ல. Nutrition and health. 21.1 classes of nutrients. 21.2 protein energy malnutrition. PEM.
Unit 22, World of Microbes. 22.3, Microbes and Diseases. 22.4, Airborne Diseases. 22.5, Waterborne Diseases. 22.6, Vector-borne Diseases. 22.7, Diseases transmitted by animals. 22.8, Sexually transmitted diseases. 22.9, Immunization. Unit 23, Economic Biology. 23.1, Horticulture. 23.2, Manuring. 23.4, Medicinal Plants. 23.9, Dairy Farming. 23.13, Vermitechnology. 23.14, Apiculture. Unit 24, Environmental Science. 24.1, Biochemical Cycles. Biogeochemical Cycles. 24.3, Adaptation of Animals. ஸோ ப்ராக்டிகல்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வெர்னியர் கேலிப்பர், செகண்ட் ஒன் வந்து ஸ்க்ரூ கேஜ் இருக்கு, ஃபோர்த் ஒன் மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட், ஃபிஃப்த் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ், சிக்ஸ்த் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் டிஷ்யூஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து உங்களுக்கு சயின்ஸ்ல இருக்க கம்ப்ளீட் ரெடியூஸ்டு சிலபஸ். ஸோ சோஷியலி வந்து கண்டென்ட் பேஜில் உங்களுக்கு அந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து சைடில் போடுறேன், நீங்கள் லெசனுக்குள்ளே போயிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா 1.1, 1.2, 1.4. Second unit 2.1, 2.5. Third unit இது வந்து entire unit ஃபுல்னு மென்ஷன் பண்றேன், அப்படின்னா நீங்க இந்த யூனிட் ஃபுல்லாவே படிக்கணும்னு அர்த்தம். Fourth unit 4.1, 4.3, 4.4, 4.5, 4.6, 4.7. Fifth unit 5.2, 5.4. Sixth unit 6.3, 6.5. 6.3, 6.5. Seventh unit 7.1, 7.2, 7.3, 7.4. Eighth unit 8.1, 8.5, 8.6. Ninth unit 9.1, 9.2. So இது வந்து இந்த யூனிட்ஸ்க்கானது. Next one 10th and 11th unit. 10th unit 1, 10.2, 10.3, 10.6. 11th unit 7.3, 7.4. So next one வந்து geography. Geography ல first unit 1.1, 1.2, 1.4. Second unit 2.1, 2.2. Third unit 3.1, 3.2, 3.3. Fourth unit 4.1, 4.2, 4.3, 4.4. Fifth unit 5.1, 5.2,
7th unit full, 8th unit full. Geography-ல இதுதான் வந்து reduced syllabus. Next one geography முடிச்சாச்சு. civics என்னன்னா நீங்க அந்த 6 லெசன்லயுமே நீங்க என்டையர் யூனிட் எல்லாமே ஃபுல்லா படிக்கணும். Forms of government and democracy full lesson, election political parties and pressure groups full lesson, human rights full lesson, forms of government full lesson, local self government full lesson படிக்கணும். road safety full lesson படிக்கணும். So 6 யூனிட்ஸ் வந்து full lesson படிக்கணும். எகனாமிக்ஸ்ல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 1.1, 1.2, 1.4, 1.5. Second unit 2.1. Third unit money and credit 3.6, 3.8, 3.9. 3.6, 3.8, 3.9. இது வந்து அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு வந்து ஃபுல் யூனிட் ஃபுல்லாவே படிக்கணும். மைக்ரேஷன் வந்து 5.1, 5.2, 5.2. எல்லாமே நீங்க படிக்கிறதுக்கான யூனிட்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம மார்க் பண்ண எல்லாமே வந்து நீங்க படிக்க வேண்டிய போர்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல உங்களுக்காக வரும். சப்போஸ் ஏதாவது லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்காக கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.